வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் மே 16ஆம் தேதி வெளியிட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th 11th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 14, 15, 16 இந்த 3 டேட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் மே 16ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா மே 19ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ நாள்லாம் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மே 16ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ +1க்கு +2க்கும் +2க்கு ஆல்ரெடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் மெயினாக +1க்கும் 10த்துக்கும் ஒரே நாள் தான் ரிசல்ட் வந்து வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே +1 ரிசல்ட் மே 16ஆம் தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியிட பள்ளி கல்வித்துறை தேர்வுத்துறை திட்டம். +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிட்ட தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேர்வு முடிவுகளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள் மாணவர்களுடைய மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாட வாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களின் சதவீதம் போன்றவை பட்டியலாக தயாரிக்கப்படுகிறது. இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் 16ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ 10த்துக்கும் சேம் அதே ரிசல்ட்டு தான் 16ஆம் தேதியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. திட்டமிட்டபடி 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகின்ற மே 16ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட பள்ளி கல்வித்துறை உத்தரவு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களின் சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக வந்து பார்த்தோன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிடப்பட்டபடி 16ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் பள்ளி கல்வித்துறை, அரசு தேர்வுகள் துறை உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து அனுமதியை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின்ட்ட அனுமதி வாங்குவாங்க. ஸோ அப்படி அனுமதி வாங்கும் பட்சத்தில் மே 16ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 14, 15, 16 இந்த 3 டேட்டு தான். இந்த 3 டேட்டில் 10th 11த்துக்கான ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.